பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று கிறிஸ்தவர்கள் அழைக்கின்றார்கள். எதை குறிக்கிறது? ஒருவருடைய இறப்பின் நாளை விழாவாக கொண்டாடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் என்று அவரை விசுவசிக்கிறவர்களும் நம்புகின்றவர்களும் விவிலிய அடிப்படையில், புதிய ஏற்பாட்டு அடிப்படையில் அவர் இறந்தவர் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரே என்ற பெரும் வரலாற்றையே பின்னோக்கி அல்லது பின்புலமாக்கி பின்னணியாக வைத்து இந்த பெரிய வெள்ளிக்கிழமை உலகமெங்கும் நடத்தப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவருடைய இறப்பு, எத்தனையோ பேர் பிறந்தார்கள், இறந்தார்கள், இறந்து போனார்கள். சிலர் பிறந்தும் இறவாமல் இருக்கிறார்கள். சிலர் பிறந்த உடனேயே வரலாறையே காணாமல் போயிருக்கிறார்கள். சிலர் பிறந்து வளர்ந்து வரலாற்றை படைப்பதற்காக முயற்சித்து வரலாற்றினிலே தொலைந்தும் மறைந்தும் போயிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும்தான் தமது இறப்பினால், மரணத்தினால் உலக மக்கள் அனைவருமே மீட்பு பெற வேண்டும். மீட்பு என்றால், பள்ளத்தில் விழுந்த ஒருவரை எப்படி நாம் தூக்கி எடுக்கிறோமோ அதுபோலவே பாவத்தில் விழுகின்ற மனிதனை ஒவ்வொரு முறையும் மீட்டு எடுப்பதற்காகவே தனது போதனையினாலும் புதுமைகளினாலும் தமது பாடுகளினாலும் தமது சிலுவை சாவினாலும் மட்டுமல்லாமல் தமது உயிர்ப்பினாலுமே அவர் இந்த நாளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதுதான் பெரிய வெள்ளி, புனித வெள்ளி. கிறிஸ்தவர்கள் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். நடித்தும் காட்டுகிறார்கள், போதித்தும் காட்டுகிறார்கள். இயேசுவினுடைய இறப்பு சாமானியமானதும் அல்ல, மாறாக இது வரலாற்றை கொண்டது, மகத்துவத்தை கொண்டது என்பதாகும். எனவே இது கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவினுடைய இறப்பின் ஆண்டு நாளாக, ஆண்டு கொண்டாடுகின்ற ஒரு புனித நாளாக இருந்தாலும் கூட, உலக மக்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்லதை கொடர்ந்திருக்கின்றபடினால இதை குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறார்கள். நல்லதை மட்டும்தான் அவர் கொண்டிருக்கிறார். எடுத்துக்காட்டாக, அவருடைய இறப்பின் பொழுது சிலுவையில் இருந்து கொண்டு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னாரே, இதை எவராவது சொல்லியிருக்கிறார்களா? இயேசுவுக்கு பிறகுத்தான் பல பேர் அவ்வாறு மன்னித்து விட்டேன், விட்டு கொடுத்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லி போயிருக்கிறார்கள், மறைந்தே போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் தனது சாவின் பொழுதும் கூட, இறக்கும் நேரத்தில் கூட சாபமிடாமல், மாறாக தனக்கு பாதகம் விளைவித்த கொலைஞர்களையும் பாதகர்களையும் மன்னியும் பிதாவே, தந்தையே என்று சொல்லி ஜெபித்தாரே. இதுதானே கிறிஸ்தவ மதிப்பீடு, இதுதானே கிறிஸ்தவ பண்பாடு, இதுதானே கிறிஸ்தவின் சிறப்பு, இதுதானே கிறிஸ்தவத்தின் சிறப்பு. எனவே இந்த நாளில் நமக்கு யாரெல்லாம் கெடுதல், கேடு விளைவித்திருக்கிறார்களோ, செய்திருக்கிறார்களோ, பேசியிருக்கிறார்களோ, அவருடைய அனைவரையுமே நாம் மன்னித்து, நாமும் மன்னிப்பை பெற்று வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பெரிய வெள்ளி என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே புனித பெரிய வெள்ளியாக திகழும். நன்றி, இறை வாழ்த்துக்கள்.